கனடாவில் இந்தியாவை பின்புலமாக கொண்ட மாணவர் ஒருவர் தனது காதலியை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய நிலையில் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. எனினும் நீதிமன்ற உத்தரவுக்கு முன்னர் குறித்த இளைஞன் இந்தியாவுக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த மாணவன் தனது உயர்கல்விக்காக கனடாவிற்கு குடிபெயர்ந்தார். பின்னர் அவர் அங்கு வசித்து வேலை செய்ய தொடங்கினார். 2022ஆம் ஆண்டளவில் கனடாவில் இருந்த காலத்தில் அவர் ஒரு டேட்டிங் செயலி மூலம் பெண்ணை சந்தித்தார். அவர்கள் நேரில் சந்தித்த பின்னர் அவர்களது நட்பு மேலும் வளர்ந்தது. ஆரம்பத்தில் அவர்களின் உறவு சாதாரணமாக தோன்றிய போதிலும் பின்னர் அது வன்முறையாக மாறியது. குறித்த நபர் அந்த பெண்ணை அவரது விருப்பத்திற்கு எதிராக பாலியல் செயல்களில் ஈடுபடுமாறு வற்புறுத்தினார். மேலும் அவர் அந்த பெண்ணின் தனிப்பட்ட புகைப்படங்களை எடுத்து அதனை வைத்து மிரட்டியுள்ளார். அவரது மிரட்டல்களால் தவித்த குறித்த பெண் மன உளைச்சலுக்கு ஆளானார். எவ்வாறாயினும் அவர் இது தொடர்பில் போலீசாரிடம் முறையிட்ட பின்னர் இந்த வழக்கு 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதமளவில் ஒன்டாரியோ நீதிமன்றத்துக்கு வந்தது. சாட்சியங்களை விசாரித்த நீதிபதிகள் குழுவினர் பாலியல் வன்கொடுமை மற்றும் மிரட்டி பணம் பறித்தல் ஆகிய குற்றங்களுக்காக அவரை குற்றவாளி என தீர்ப்பளித்தனர். எனினும் தீர்ப்பு வழங்கப்பட முன்னர் அந்த நபர் கனடாவை விட்டு வெளியேறினார். அவர் அவசரமாக வெளியேறியதால் நீதிமன்றத்தில் நடந்த தனது தண்டனை தீர்ப்பு விசாரணைக்கும் அவர் முன்னிலையாகவில்லை. அவர் முன்னிலையாகாத போதிலும் நீதிபதி அவருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தார். இந்த நிலையில் குற்றம் நிரூபிக்கப்பட்ட பின்னர் அவர் நாட்டை விட்டு தப்பி சென்று விட்டதாகவும் தற்போது அவர் நீதியிலிருந்து தப்பித்த ஒருவராக கருதப்படுவதாகவும் நீதிமன்றம் விளக்கியுள்ளது.